அப்போ வந்து பாரு வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவியை தக்க வச்சுக்கிட்டாங்க. அது பிக் பாஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் தான் அவர் பண்ண சொன்னார். ஆப்வியஸாக அது மேனேஜர் பதவின்னும் போது இவங்களது ஆயிடுச்சு, திவ்யாது. ஆனால் வந்து ஸ்பெசிஃபிக்காக பிக் பாஸ் வந்துட்டு அந்த இடத்துல எனக்கு பிக் பாஸ் ரொம்ப தேங்க்யூ பிக் பாஸ் அப்படிதான் சொல்லணும்னு தோணுச்சு. அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவியை தக்க வச்சுக்கிட்டாங்கன்னு உடனே பாரு எழுந்து நமஸ்காரம் கோடி புண்ணியம் பவுனுக்கு அப்படிங்கிற மாதிரி கும்பிடு போட்டாங்க. எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணாங்கன்னு. இது நிறைய பேருக்கு அங்கே செம்ம காண்டாச்சு. ஸோ செம்ம காண்டாச்சு. இப்போ வந்து பார்க்கணும். இப்போ வந்து மேனேஜர் போஸ்டிங் யாராவது வரணும். யார் வரணும்னு சொன்னால் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்கிறாங்க. கிச்சன் டிபார்ட்மெண்ட், கிளீனிங் டிபார்ட்மெண்ட், விசில் டிபார்ட்மெண்ட், இன்னொன்று அது என்ன ரெஸ்ட் ரூம் டிபார்ட்மெண்ட். ஸோ அது யாருன்னா பிரஜின், சாண்ட்ரா, விக்ரம் வந்து விசில் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து அமித் வந்து ரெஸ்ட் ரூம் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன். ஸோ வந்து 4 பேரில் யாருன்னும் போது எல்லாரும் பேசி பண்ணி யார் பேசி டிசைட் பண்ணணும். இப்போ இதில் ஓட்டிங் போகல. இதில் என்ன பண்ணுவாரோ பிக் பாஸ் நினச்சேன். அப்போ ஓட்டிங் பண்ணலை. ஓட்டிங் பண்ணாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம் ஓட்டிங் வந்து ஓரளவுக்கு ஓட்டிங்காக போவேன்னா டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கன்னும் போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே விக்ரம தான் சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் ஒரே மனசா எல்லாருக்கும் விக்ரம்ன்றாங்க. ஒரு சிலர் மட்டும் அமித்தை சொல்கிறாங்க. யாரோ 1-2 பேர் மட்டும் சொன்னாங்க அமித்தை அப்படின்னு சொல்கிற இடத்துல இது ஒன்றாச்சு. இப்போ வந்து இவர் என்ன பண்ண வெசில் வாஷிங்கில் வந்து இவர் மேனேஜர் ஆகிட்டார் விக்ரம். ஓகேங்களா? அப்போது வெசில் வாஷிங்க்கு யார் போடணுன்னா அங்கே தான் ஆப்பு யாருக்குன்னா திவ்யாக்கு. வெசில் வாஷிங் வந்து திவ்யா போஜனமே அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆப்வியஸாக. பட் ஆனால் அது எல்லாருக்குமே நம்மளுக்கும் ஒரு விஷயம்னா அது மற்றவங்களுக்கும் இருக்குன்ற அந்த உணர்வு வேணும் அப்படிங்கிறது தான் அந்த சைக்காலஜி பேஸாக அந்த ஒரு விஷயங்கள் அப்படின்னும் போது அது திவ்யாவும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். நீங்கள் வந்து குரூப்பிசம் கூட ஆடாமல் பார்வை ஸ்ட்ரெயிட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் ஃபேர் கேம் ஆடிருக்கீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வந்தோடனே குரூப்பிசம்குள்ளே சேர்ந்துட்டீங்க. உங்கள் நாமினேஷன் ப்ராசஸ்லேயே அந்த குரூப்பிசம் தெரிஞ்சுது. அப்பட்டமா எனக்கு தலை ரூமில் உட்காந்து எஃப்ஜேக்கு ஒரு மாதிரி திவாகருக்கு ஒரு மாதிரி பேசினதுலையும் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிற இடத்துல கனிக்கு ஒரு மாதிரி கெமிக்கு ஒரு மாதிரி பேசுகிற இடத்துல நீங்கள் பார்வை ட்ரீட் பண்ணாலும் அப்பட்டமாக தெரியுதுன்னும் போது நீங்களும் குரூப்பிசம்குள்ளே சேர்ந்துட்டதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் தப்புன்னு சொல்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லை. நீங்கள் தனியாக நின்று கேம் ஆடும்போது தப்பு இது ஆரி பண்ணியிருப்பாரு. அவர் தனியாக நின்று கேம் ஆடும்போது தப்பு சரியா ஸ்ட்ராங்காக வைப்பாரு. குரூப்பிசம்குள்ளே இருந்தாருன்னா அர்ச்சனா மாட்டிக்குவாங்கன்னா இப்போ திவ்யாவும் பார்வை எதுக்கிறது கரெக்டு தான். பாருக்கு அகேன்ஸ்டாக கேம் ஆடணும்னு அவங்க நினச்ச ஸ்ட்ராட்டஜி கூட மேபி கரெக்டாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கேமை நீங்கள் தனியாக ஆடலை, குரூப்பிசம்குள்ளே ஆடி தான் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போது நேற்றுமே தலை ரூமில் உட்காந்து பேசும்போது எஃப்ஜே வந்து எல்லார்கிட்டையும் போய் பாரு பற்றி தப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல திவ்யா சொல்லுவாங்க, இல்லை எஃப்ஜே நீ வெளில போய் எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், உன் விஷயங்களுமே நிறைய வந்தது எஃப்ஜே ஆதிரேன்னு சொல்லிட்டு அப்படின்னா ஏமா இவ்வளோ உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்போ நீங்கள் நாமினேஷனில் எஃப்ஜேவை தானே போட்டிருக்கணும். வரும்போது பார்வை சொன்னீங்க ஓகே, ஆனால் நாமினேஷன் வரும்போது நீங்கள் நியாயமாக எஃப்ஜேவை போட்டிருக்கணும்ல, ஏன் போடலை? அதை பிளாஸ்மா முன்னாடி ஏதோ ஒரு டாஸ்கில் சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லலை? அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ இதாச்சா. அப்போது இந்த இடத்துல அந்த வெசல் வாஷிங்க்கு திவ்யா போயிடுறாங்க. சரி, இப்போ இவங்க என்டர்டெயின்மெண்ட் ஆஃபீஸராகவும் இருந்தார் விக்ரம், ரைட்டா? அப்போ வந்து அந்த போஸ்டிங் யாருக்கு போனோன்னா அதுக்கு 4 பேர் செலக்ட் பண்ணணும்.